Hi friends, welcome back to Zoom One. இன்னைக்கு யூடியூப்ல ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக பிளேலிஸ்ட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? அந்த பிளேலிஸ்ட்டுக்கு சூப்பராக ஒரு அப்டேட் கொடுத்து வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமாங்க. யூடியூப்பில் நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த ஹோம் வீடியோஸ், ஷார்ட்ஸு, லைவு, இந்த பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா? இந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த பிளேலிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும். அப்போ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு இந்த ரைட் சைடில் 3 டாட் இருக்கு இல்லையா? அந்த டாட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3ஆவதாக எடிட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கிளிக் பண்ணிக்கிறோம்னா இதில் ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ் மாதிரி அந்த வீடியோ ஷோ ஆகுது இல்லையா? அதில் அந்த எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டுக்கு ஏதாவது தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த பிளேலிஸ்ட்டுக்கு தம்ப்நெயில் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இருக்க இந்த பிளேலிஸ்ட்டுக்கு தகுந்த அந்த டைட்டில் இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆடு டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த பிளேலிஸ்ட்டில் என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு டிஸ்கிரிப்ஷன் மேக் பண்ணி இந்த ஆட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இடத்துல வைக்கலாம். விசிபிலிட்டி வந்து பப்ளிக்கில் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக இப்போ ஓட்டிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஓட்டிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அதை வந்து கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த அப்டேட் மூலமாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்க அந்த வீடியோஸ்க்கு வந்துட்டு நிறைய பேர் பார்த்து நிறைய லைக்ஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை எந்த பிளேலிஸ்ட்டில் போட்டுருக்கீங்களோ அதில் ஓட்டிங் வந்துட்டு அதிகமாகும் இல்லையா? அப்படி ஆகும்போது அந்த பிளேலிஸ்ட் வந்துட்டு அதிகமாக ரெக்கமெண்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் இருக்க அந்த வீடியோஸ் வந்துட்டு அது வேணால் வியூஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதே மாதிரியான அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஓகே, இன்னொரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களில் யாருக்காவது டைரக்ட் செல்லிங்கில் இன்ட்ரெஸ்டிங் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்துட்டு செகண்ட் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவை பார்க்கலாம். பாய்.